வணக்கம் நேர்களே. இப்போ வந்து ஒரு முதல்லலாம் வந்து ரெட்டப்பிறவி இல்ல ஒரு குடும்பத்துல வந்து ட்ரிப்ளெட்ஸ் எல்லாம் பிறக்கிறது வந்து ரொம்ப ரேரா இருந்தது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா IVF எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நேச்சுரலாவே ஒரு சில ஃபேமிலிஸ்ல வந்து ட்வின்ஸ் பிறக்கிறது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஈவன் வித்தவுட் IVF ட்ரீட்மெண்ட் ட்வின்ஸ் அப்படின்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பெற்றோர்களுக்கு வந்து ட்வின்ஸை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு ஒரு சில சமயம் தெரியாது. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர்ட் கிடையாது. எல்லாருமே பிளான் பண்றது ஒன் சைல்டு தான். 2 சில்ட்ரன் இருக்கும்போது அது என்ன பண்றது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ட்வின்ஸுக்கு ஒரு சில ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கா அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இது நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நானும் என் பிரதரும் ட்வின்ஸ். எங்க அம்மா இன்னைக்கு கூட ட்வின்ஸ் யாரா வீட்டுல பிறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப அழுவாங்க. ஏன்னா 2 பேரை வந்து ஒரே டைம்ல வளர்த்துறது ஒரு தாய்க்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது எங்க அம்மாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா 2 சைல்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு சைல்டுக்கு அவங்களோட தனிப்பட்ட ஒரு நீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஆஸ் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ட்வின்ஸோட ஒரே காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரே டைம் பிறந்திருக்காங்க. மற்றபடி அவங்க வந்து 2 செப்பரேட் இண்டிவிஜுவல்ஸ். அவங்களுக்கு வந்து திறமைகளாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தால் கூட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ முதல்ல இருந்து அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது. மெடிக்கலாக வேற எந்த பிரச்சனைகளும் இல்லை. ஒரு சில சமயம் ட்வின்ஸ் இருக்கும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஒரு சைல்டு கொஞ்சம் ப்ரீமெச்சாராவோ இல்லை ஒரு சைல்டுக்கு வந்து சரியான வளர்ச்சி இல்லாமையோ இருந்திருக்கலாம். அது வந்து பர்த் டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்றபடி 2 பேருக்கும் வந்து எந்த வகையான ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னா 2 பேருக்குமே ஈக்குவலாக வந்து ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். பட் வேற வேற ஏரியாஸ்ல இருக்கலாம். ஆனா காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா சம்டைம்ஸ் ஒரு ட்வின் கொஞ்சம் ஸ்லோவரா இருக்கலாம். 2வது விஷயம், நீங்க 2 ட்வின்ஸை எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு சைல்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பிசிக்கலான விஷயங்கள்லாம் ஃபாஸ்டா செய்யும். ஒன்று வந்து கொஞ்சம் சீக்கிரமா பேசிடலாம். ஸோ அதனால வந்து 2 பேரையும் ஈக்குவலா வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு புஷ் பண்ணிடாதீங்க. அவங்க நேச்சுரலா டெவலப் ஆகட்டும். 2வது விஷயம், முதல்ல இருந்தே 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்றது, ஒரே மாதிரி டாய்ஸ் வாங்குறது, இதுக்கு பண்ணா அதுக்கு பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு நீங்க எடுத்துட்டு போகாதீங்க. தனி நபர்களா டெவலப் பண்ண விடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்க க்ளோத்ஸ் வேர் பண்ண விடுங்க. அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்றதுக்கு கண்டிப்பா விடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ட்வின்ஸாக இருக்கும்போது மதருக்கு வந்து சரியான அளவுக்கு ரெஸ்ட் கிடைக்காது. அதனால வந்து டெஃபினட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ ஃபேமிலி கிட்ட இருந்தோ சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஆஃப்டர் டெலிவரி நிறைய ஹார்மோனல் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லும். அது ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். உங்களுக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பார்த்துக்கும் போது டபுள் எனர்ஜி தேவை இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பார்த்துக்கக்கூடிய எனர்ஜி வந்து டெஃபினட்டா இருக்காது. இட் இஸ் நாட் ஈஸி. ட்வின்ஸை வந்து ரேஸ் பண்றது கண்டிப்பா ஈஸி கிடையாது. அதனால உங்களுக்குன்னு ஒரு டைம் ரெஸ்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒதுக்கி வைக்கணும். தென் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரே ஸ்கூல்ல போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா 2 பேரும் ஒரே செக்ஷன்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க தனிப்பட்ட முறையில வளரட்டும். ஏன்னா அவங்களுக்கு முதல்ல இருந்து அந்த காம்படிஷன் நீங்களா புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப அன்ஹெல்த்தியா டெவலப் ஆயிடும். ஏன்னா ஒரு சைல்டு மேத்ஸ்ல நல்லா இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து லாங்குவேஜ்ல நல்லா செய்யலாம். அவங்களுக்குள்ள அது வந்து இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கலாம். அதுக்காக நீங்க வந்து 2 பேரையும் வந்து ஒரே கிளாஸ்ல போட்டாதான் அவங்க வந்து சரியா படிப்பாங்கன்ற மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நிறைய பெற்றோர்கள் ஸ்கூல்ஸ்ல போய் பிரின்சிபலை போய் மீட் பண்ணி அவங்க வந்து பிரிஞ்சா அவங்க வந்து பயந்துருவாங்க அப்படின்னு நீங்களா வந்து அது தேவையில்லாத ஃபோர்ஸ் பண்ணிடுறீங்க. இண்டிவிஜுவலா டெவலப் பண்ணணும் அப்படின்னும் போது ஸ்கூல் ரூல்ஸ் படி அவங்க ஒரே செக்ஷன்ல இருந்தாலும் சரி, வேற வேற செக்ஷன்ல இருந்தாலும் சரி, நேச்சுரலா விட்டுருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தனித்திறமைகள். இப்போ ஒரு சைல்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன்னொரு சைல்டுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நீங்க வந்து பெற்றோர்களா ஈஸியா இருக்கும் 2 பேரும் ஒரே இடத்துக்கு போனா ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி 2 பேரையும் ஒரே கிளாஸ்ல போட்டீங்க அப்படின்னா அந்த திறமை இருக்கிற சைல்டு வந்து டெவலப் ஆகிட்டே போகும். அடுத்த சைல்டு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் சரியா ஏற்படாம அவங்களுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் வந்து அதிகமாயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால முதல்ல இருந்தே வந்து 2 சில்ட்ரனையும் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களோட திறமைகளை வந்து வளர்த்து விட்டுக்கிட்டே வாங்க. டில் 5 இயர்ஸ் காமன் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய கொடுக்கலாம். 2 பேருமே மியூசிக் கிளாஸ் போனாங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் நீங்க அலோவ் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் அவங்களோட தனித்திறமை எதுல தெரியுதோ அதுல நீங்க வந்து அவங்கள டெவலப் பண்ணி விடுங்க. ஹையர் கிளாஸஸ் போகும்போது அவங்களுக்குள்ள நேச்சுரல் காம்படிஷன் வரும். அதாவது இப்போ எப்படின்னா இங்கிலீஷ்ல நீ எவ்வளவு வாங்கின, தமிழ்ல எவ்வளவு வாங்கின, மேத்ஸ்ல எவ்வளவு வாங்கினேன்னு அவங்களுக்குள்ள இருக்கும். அதுல வந்து பெற்றோர்களா நீங்க தலையிடக்கூடாது. அவங்க நேச்சுரலா அதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க.
இந்த கம்பேரிசன் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, பார் உன் ரிப்போர்ட் கார்டு கொண்டு வா, உன் ரிப்போர்ட் கார்டு கொண்டு வா, அவன் பார் மேத்ஸ்ல வாங்கியிருக்கா, நீ ஏன் வாங்கல, இப்படி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். அதனால வந்து நீங்க அதுல தலையிடக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஒரு சைல்டு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். இன்னொரு சைல்டு வந்து தனிமையிலே இருக்கிறதுக்கு விருப்பப்படலாம். நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இன்னொன்னு, ட்வின்ஸை பொறுத்த வரைக்கும் மாடல்டு பிஹேவியர் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஒரு சைல்டு செஞ்சுச்சுன்னா அடுத்தது வந்து அதை காப்பி பண்ணிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து அதுலயே இருப்பாங்க, பிடிக்கல அப்படின்னா விட்டுருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த காப்பிங் இருந்தது அப்படின்னா விட்டுருங்க. நெகட்டிவ் ஹேபிட்ஸ் கூட ஒரு சில சமயம் காப்பி பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து பேரண்டா சப்போர்ட்டிவா இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஹேபிட்ஸ் பறக்க வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டீனேஜ்ல வந்து இந்த ஈர்ப்பு மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த டைம்ல வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அந்த டைம்லயுமே வந்து நீங்க as an open parent உட்கார்ந்து லிசன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து ட்வின்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பழைய இந்த சினிமாலெல்லாம் வேணா ட்ரூத்ஃபுல்லா இருக்கலாமே வெளியே, சயின்டிஃபிக்கா அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு பேஸுமே கிடையாது. ஒரு ட்வின்னா நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்றதுனால ஐ கேன் டெல் யூ ஃபார் ஷுவர். ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சில குவாலிட்டிஸ், ஆஸ் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து காமனாக இருந்தது. ஆனால் பல குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். எங்களோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து எங்களோட ஜென்ரல் சோஷியல் ஸ்கில்ஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்களுக்கு இது கிடைச்சதுலேயே பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸை எங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ்மே வந்து எங்களை இண்டிவிஜுவல்ஸா வந்து டெவலப் பண்ண விட்டாங்க. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சான்ஸ் கொடுத்தாதான் அவங்களோட இண்டிவிஜுவல் செல்ஃப் வொர்த் அப்படிங்கிறது, சுயமதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து டெவலப் ஆகும். ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களை எப்பவுமே வந்து காமனாவே எல்லா இதுலயும் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஸோ ட்வின்ஸ் அப்படின்னும் போது 2 இண்டிவிஜுவல்ஸா ரேஸ் பண்ணுங்க. அவங்க பிறந்தது ஒரே டைம் அப்படின்னாலும் அவங்களுக்கு டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு டெவலப் பண்ற மாதிரி பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.